வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் நம்ம பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறு தொழில் பணம் பார்க்க உதவும் பால் பாயிண்ட் பேனா வியாபாரம். பால் பாயிண்ட் பேனா தயாரித்து விற்பதன் மூலம் நாம் எப்படி ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும், எப்படி ஒரு வருமானம் பெற முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். பால் பாயிண்ட் பேனாங்கிறது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்க் பேனா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பால் பாயிண்ட் பேனா பயன்படுத்த ஆரம்பித்தோம். பால் பாயிண்ட் பேனாலாம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 பால் பாயிண்ட் பேனா விலை குறைந்து இன்னைக்கு 2 ரூபாய்க்கு யூஸ் அண்ட் ப்ரோ பேனாலாம் வந்தாச்சு. முன்னாடி கூட நம்ம இந்த ரீஃபில்லாம் மாற்றுவோம், 25 காசு 50 காசு. இப்போ இந்த ரீஃபில்லாம் யாரும் மாற்றுறதில்ல. 2 ரூபாய் பேனா 5 ரூபாய் பேனா இதெல்லாம் வாங்கிட்டு பயன்படுத்தியிருக்கு. அதை தீர்ந்தவுடன் தூக்கி போட்டுருக்காரு. அந்த மாதிரியான பால் பாயிண்ட் பேனா தயாரித்து நம்ம எப்படி விற்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் காட்டியிருக்கிறது பால் பாயிண்ட் பேன் தயாரிக்க உதவும் இயந்திரம். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த பால் பாயிண்ட் பேனா தயாரிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அதுக்கப்புறம் என்ன வகையான மிஷின்ஸ் இயந்திரங்கள் வேணும், அப்புறம் எவ்வளவு முதலீடு வேணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த பால் பாயிண்ட் பேனா வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட இருக்கு, அதாவது நம்ம தயாரித்து விற்க போகிறோம், நம்ம வாங்கி விற்க போகிறோம். நான் எப்படி சொல்லுவது, 2 இருக்குது. 2 விதமாக நம்ம சிறு தொழில் பண்ணலாம். ஒன்று உற்பத்தி செய்து விற்பது, இன்னொன்று ஹோல்சேலர்கிட்ட வாங்கி விற்பது. இது நம்ம உற்பத்தி செய்து கொடுக்கின்றோம், அதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம பால் பாயிண்ட் பேனா தயாரித்து வெளியில் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க போகிறோம். இதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் ஃபார் மேக்கிங் பால் பேன் என்ன தேவை, அதாவது அடிக்கடி அந்த உபகரணங்கள் நம்ம பொருட்கள் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேரல். பேரல்னால் இந்த பால் பாயிண்ட் பேனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேரல் தான். பிளாஸ்டிக் பேரல், அதுக்கப்புறம் இங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பு நிப்புன்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் ஒரு மெஷின். அந்த பேரல் அப்படிங்கிறது ஒரு பீஸு 2 பீஸுன்னு நம்ம வாங்க முடியாது. சில்லறை மொத்தமாக ஒரு 5000 பேரல் அதை மாதிரி கொடுப்பாங்க. அது 50 காசு 25 காசு அது மாதிரியான ஒரு சிறிய விலைதான் இருக்கும். அது மொத்தமாக வாங்கும்போது நமக்கு ஒரு நல்ல குறைவான விலைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 20 பீஸான ஒரு வந்துருக்கு, அதுவும் 5000 10,000 தான் கொடுக்கும். அதையும் நம்ம குறைந்த விலைக்கு எது சீப்பாக இந்தியா மார்க்கெட் கிடைக்கப்போகுது. ஹோல்சேல் கடைகள்லையும் நேரடியாக என்பது ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இங்க்கு, இது சின்ன சின்ன பாட்டில்லாம் கிடைக்கும். வாங்கும்போது நம்ம 20 லிட்டர் 25 லிட்டர் அது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இப்போ ஹோல்சேல் கடைகளில் மிகவும் குறைந்த விலை நாம் வாங்கிக் கொள்ளலாம். ஒரு மெட்டீரியலில் அப்புறம் ஒரு மிஷின், இதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம கையில் பணம் இருந்து ஒரு 100 500 சதுரடி நம்ம வீட்டிலே ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க கூட போக ஒரு 100 500 சதுரடி என்ன ஆகுதுன்னா அந்த தொழில் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்னால் பால் பாயிண்ட் தயாரிக்கிறது நமக்கு இயந்திரம். அந்த இது 4 இயந்திரங்கள் இருக்கு. 2 விதமாக தயாரிக்கலாம். ஒன்று மேனுவல் முறையில், இன்னொன்று ஆட்டோமேட்டிக் முறையில். மேனுவல் முறையில் தயாரிக்கிறதுனா நம்ம மேலே பார்த்தா நம்ம லட்சியம் இந்த மாதிரி தான் இருக்கும். 4 வகையான மிஷின் இது, ஒரே ஒரு மிஷின் கிடையாது மேனுவலில் பண்ணும்போது. இதே ஆட்டோமேட்டிக்கில் பண்ணும்போது 4 மிஷினையும் ஒன்றா சேர்த்து அவங்க தயாரிச்சிருப்பாங்க. இந்த 4 மிஷின் பேர் என்னன்னா, அடாப்டர் ஃபில்லிங் மிஷின், அப்புறம் இங்க் ஃபில்லிங் மிஷின், அப்புறம் டிப் பிரிண்டிங் மிஷின், சென்ட்ரிஃபியூகல் மிஷின். அடாப்டர்னா அந்த மேலே இருக்கிற நிப்பை ஃபிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இங்க் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் குப்பி அதெல்லாம் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூகல் மிஷின். 4 வகையான மிஷின் இருக்குது. முதல்ல அந்த பேரலில் இங்க் ரொப்புறது, அது மேலே நிப்பு போடுறது, கீழே பிளாஸ்டிக் ஆக்சிடென்ட் பொறுத்து இந்த வேறு மிஷின்ஸ் இருக்கும். இந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷின் யூஸ் பண்ணி அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேனுவலே இருக்குது. இல்லை நம்ம ஃபர்தராக நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் கூட பார்க்கல, இது எப்படி இதை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மேனுவல்லாம் அது பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேனுவல் மிஷின் கிடையாது, ஒரு 18,000 பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் அவன் சொல்லி 40 ரொம்ப லட்சம்.
இது ஒன்றும் கிடையாது. எல்லா மிஷினையும் சேர்த்து அவங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். 4 மிஷின் சேர்த்து. நீங்கள் அந்த பேரல்ஸை ஒரு ஸ்லாட்டில் ரொப்பிட்டீங்கன்னா இந்த இங்க் அதுவாகவே போட்டுக்கும், அதுவாகவே இந்த இங்க் மாற்றிக்கும், அதுவாகவே பிளாஸ்டிக் தான் போட்டு தேங்காய் டக்குன்னு வரையில் வந்து இயங்கிடும். இது ஒரு மணி நேரத்துக்கு 1500 பீஸ் 1000 பீஸ் வாங்கிக்கிற அளவுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் அந்த 4 தனித்தனியான மிஷின். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 30,000 ரூபா போட்டால் போதும். 30,000 ரூபா 20,000 மிஷின் 10,000 மெட்டீரியல்ஸு ஒரு 1000 தேங்காய்க்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ஆகும். அதை நீங்கள் மார்க்கெட்டில் 1500 வரைக்கும் விற்க முடியும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா இடத்துல வந்து பைபேக் பண்ணிப்பாங்க. மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அது ஒரு ரேட்டுக்கு போட்டு அவங்க வந்து பைபேக் பண்ணுறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 7,000 அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சௌகரியம். இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்கா பைபேக் பண்ணுறாங்களா மெட்டீரியல்ஸை கொடுத்துட்டு இந்த மிஷின் மட்டும் இருந்தால் போதும். மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. நான் மெஷின் வேறு இருக்குது அவங்கள்ட்ட நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் பேசி பார்க்கலாம். டெபாசிட்லாம் கட்டாதீங்க. டெபாசிட் பார்த்தீங்கன்னா 20,000 அவ்வளோதான். 2 மாதம் கூட போனால் நம்ம வந்து டெபாசிட் 4,000 மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக அப்படின்னா முடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 700 1000 லாபம் தான். மாதம் ஒரு 25,000 30,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக இந்த பால்பாயிண்ட் சேனல் வியாபாரம் பார்க்கப்படுகிறது. இன்னும் பல அரிய தகவலுடன் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.